என்ன மக்களே எல்லாருமே ரெடியா? அட ஆமாங்க, ஏப்ரல் 6ஆம் தேதி 2025ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டின பாம்பன் பாலத்தை இனாகரேட் பண்ணி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பி சென்னையிலேருந்து ஒரு ஆம்னி பஸ்ஸை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா போய் இறங்கிட்டேன். போகிற வழியில் பாம்பன் பாலத்துலேயே அவ்வளோ சேஃப்டி கைஸ். பாம்பன் பாலத்தில் நான் இறங்கி சரி ஓகே இந்த மாதிரியான அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கலான்னு பார்த்தேன். பட் முடியல, ஏன்னா அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு. பட் வர வழியிலேயே ஒரு சூப்பரான விஷயத்தெல்லாம் பார்த்தேன் காய்ஸ். அது என்னன்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா இறங்குற ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன். ரொம்ப வந்து சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ பாம்பன் பிரிட்ஜ் இனாகரேஷன் கூடயே புதுசாக தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினையும் இனாகரல் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ட்ரெயினையும் நம்ம ராமேஸ்வரம் போகிற வழியிலேயே பார்த்தோம். கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. 12:45க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இனாகரேஷனு. பிரதமர் மோடி வந்து அப்போ தான் வந்து இனாகரேஷன் பண்ணி வைக்கிறாரு. அவர் அந்த பாம்பன் பிரிட்ஜில் இருந்து போகிற வரைக்குமே அவ்வளோ பாதுகாப்பு. நம்ம கிட்ட கூட நெருங்க முடியல காய்ஸ், ஏன்னா அவ்வளோ சேஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நாங்கள் இறங்கிட்டோன்னே ரூம் தேடினேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூமுக்கு மேலே தேடினேன். ஒரு ரூம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா சிங்கிளாக யாரெல்லாம் ஸ்டே பண்ணுறாங்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜ் ஓனர் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியாக ஏதோ ஒரு லக்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிச்சுன்னே சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்டாங்க. லாட்ஜ் ஓனர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ஃபோன் நம்பர் வாங்கி இந்தமாரி வந்து உங்கள் பையன் தங்குறாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படி இப்படின்னு கேட்டு தான் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் எனக்கு ரூமே கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோ வந்து டஃப்பாக இருந்திருக்கும், எவ்வளோ சேஃப்டிக்காக என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரைம் மினிஸ்டரு பாம்பன், அதாவது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து 3 மணிக்கெலாம் வந்து கிளம்பிடுறாங்கன்னு வந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. சரி ஓகே, 3ன்றது 2:30 மணிக்குள்ளே வந்து கிளம்பிடுவாங்க. சரி ஓகே, நம்ம ஒரு 2:30க்கா போயிடலாம். நான் வந்து இந்த இனாகரேஷன் தான் வந்து கவர் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நம்ம ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணிடலாம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சைட் லோரிலேயே பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிது. அது போக போக வாங்கிட்டு வந்து சொல்கிறேன். சரி ஓகே, செக் அவுட் பண்ணிவிட்டு போனேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா போலீஸே இல்லை. அதாவது நான் போகும்போது அவ்வளோ காலியாக இருந்துச்சு. சரி ஓகே, கிட்டேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனு, ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனு. போகும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், உள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து உள்ள டார்மெண்ட்ரியாக இருக்கட்டும், ரிட்டையரிங் ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்துச்சு காய்ஸ். போய் பார்த்தேன், தரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து புது எல்ஹெச்பி கோச் பார்த்தீங்கன்னா வந்து இறக்கியிருக்காங்க. அப்படியே பிராண்ட் நியூ கோச்னே சொல்லலாம். போகும்போது பேசஞ்சர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, கிட்டத்தட்ட ஒரு 20 யூடியூபர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இருந்தாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வீடியோவில் பார்த்தவங்கள நேரில் பார்க்கும்போது வந்து இன்னுமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேசினா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் லோகோலாம் வந்து கவர் பண்ணோம். லோகோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளோட இந்தியன் ஃப்ளாக். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீமில் வந்து லோகோ வந்து கொடுத்துருந்தாங்க. டீசல் லோகோ தான் பார்த்தீங்கன்னா வந்து புல் பண்ணுது ராமேஸ்வரத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும். ஓகேங்களா, டீசல் லோகோ தான் பார்த்தீங்கன்னா வந்து புல் பண்ணிச்சு. என்னென்னலாம் வந்து கோச்சஸ்னால் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்லீப்பரு, அன்ரிசர்வ்டு, எஸ்எல்ஆர்டி, 3rd AC, 2nd ACன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளோட ஸ்லீப்பர் கோச்சில் போய் உட்காரோன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வந்து உட்காந்துட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சைட் லோயரே பார்த்தீங்கன்னா வந்து புக் பண்ணதுனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சூப்பராக வந்து விளாக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அப்பர் போர்த்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் கீழே வந்து சைடில் ஒரு கிடச்சதுனால எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, வாஷ்ரூம்லாம் எப்படி நீட்டாக இருக்கான்னு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து யூஸும் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பர், செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு வந்து செம்ம ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எத்தனையோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில், அதாவது புதுசாக ஒரு எல்ஹெச்பி கோச்சில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வாஷ்ரூமுக்கும் அந்த 2 வாஷ்ரூமுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் வரும் எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸுக்குமே. பட் இந்த ஒரு ட்ரெயினில் அந்த கேப்பே இல்லை காய்ஸ். எனக்கு பார்க்கும்போது அந்த வந்தே பாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சுத்தமாக வந்து நீங்கள் ட்ரெயின்லேருந்து கீழே பார்க்கும்போது கேப்பே இருக்காது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படா ட்ரெயின் டிபார்ட் ஆகும் ப்ளஸ் பாம்பன் பாலத்தில் எப்போ போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ். போகும்போது பார்த்தீங்கன்னா
சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராமேஸ்வரத்துலேருந்து பாம்பன் வரைக்குமே, ஏன் பாம்பன் தாண்டினே வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பேர் கவர் பண்ணாங்க இந்த ட்ரெயினை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பாம்பன் பிரிட்ஜ் வந்துச்சு. ஒரு ஆசமான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எல்லாருமே இந்த ட்ரெயின் பற்றி ப்ளஸ் பாம்பன் பாலத்தை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன் காய்ஸ். கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஹெட்ஃபோன்ஸ்லாம் வால்யூமெல்லாம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி இருக்கும் ஒரு ஸ்டோரி. அதாவது என்னன்னா, எல்லாருக்குமே புது பாம்பன் பாலம் தான் தெரியும். புது பாம்பன் பாலம் எதனால் ஓப்பன் பண்ணாங்கன்னா, இந்த பழைய பாம்பன் பாலம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் துரு பிடிச்சி பழுதாதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து புது பாலம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. எப்படி பழுதாச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது. ஏன்னா இத்தனை வருஷம் ஆகுது பழுதாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிருப்பாங்க. பட் அப்படி கிடையாது கைஸ். பழுதானது என்னமோ ஒன்று தான். ஆனால் மெயினாக இவங்க புது பாம்பனை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழைய பாம்பனில் அந்த தூக்கு பாலம்னு சொல்லுவாங்க. தூக்கம் பார்த்தீங்களா, கீழே வந்து அப்போ தான் வந்து ஷிப்ஸ்லாம் வந்து போகும். அது தூக்கு பாலத்தில் இன்னமும் பழுது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். துருவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான இடம். அந்த ட்ராக்கு கூட ஓகே, பட் ட்ராக்கும் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் இருந்தாலுமே அந்த தூக்கு பாலம்ன்றது அந்த அந்த தூக்கு பாலத்தில் தான் அதிக பாதிப்பு இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா புது பாம்பனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு ரீசனே இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரீசனு. ஓகே, பழைய பாம்பன் பாலம் எப்படா பழுதாக இருக்கும்னு வந்து எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்குமே இருந்துச்சு. அது எப்படின்னா 1964 டிசம்பர் 23 இந்த 4 நாளே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த தனுஷ்கோடியே அழிஞ்சு போன நாள்னே சொல்லலாம். ஆமாங்க. ஸோ தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா சுனாமி, சைக்ளோனு, ஸோ எல்லாமே வந்தது உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் நம்ம பாம்பன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கும் சரி, நம்ம பாம்பன்லேருந்து தனுஷ்கோடிக்கும் சரி பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ தான் பாம்பன்லேருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போகும்போது தான் சைக்ளோனில் அந்த ட்ரெயின் அட்டாக் ஆகி 150 பேசஞ்சர்ஸ்க்கு மேலே இறந்து போன கதையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். பத்தாவதுக்கு அந்த டைமில் எல்லாமே அழிஞ்சு போச்சு கைஸ். தனுஷ்கோடியே பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக ஆகி போச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் தான், அதாவது 1964 தான் பாம்பன் பாலமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பட் அந்த ஒரு தனுஷ்கோடி பாலம் இடிஞ்சு உலர அளவு இல்லை. பாம்பன் பாலத்தில் பார்த்தீங்கன்னா பழுதாகி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. பட் அதை வந்து ரீஒர்க் பண்ணி எப்படியோ வந்து தேர்த்தி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பல வருஷமும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் ஆகிருந்தது. இந்த பழைய பாம்பனை எப்போ வந்து கட்டினாங்கன்னா 1911 ஸ்டார்ட் பண்ணி 1914 முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல பழைய பாம்பன் பாலத்தை உருவாக்குனது தான் இந்த பழைய பாம்பன் பாலம். அதாவது கிட்டத்தட்ட 108 வருஷம். சாதாரணமான விஷயம் இல்லை காய்ஸ். 108 வருஷம்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மிகப்பெரிய வருஷம் அது. ஸோ இத்தனை வருஷமாக வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பழைய பாம்பன் பாலத்தை எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க காய்ஸ். பட் 2020 வந்து முடிவு பண்ணிட்டாங்க புதுசாக ஒரு பாம்பன் பாலத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து ஒதுக்கிட்டாங்க. அதுக்கான தொகையை வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். 2022 க்ளோஸ் பண்ணோன்னே 2022 புது பாலத்தோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 2024 பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அது 2024 பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது அக்டோபர்லாம். பட் ஓகே, ஏதோ ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புது பாலம் எதனால் கட்டினாங்க, ஸோ பழைய பாலத்தை வந்து எதனால் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பேசலாமா மக்களே? அதாவது வந்து என்னன்னா, இந்த பாம்பன் பாலம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். அதாவது 1480 முன்னாடி இந்த இடத்துல பாம்பன் பாலமோ இல்லை, எதுவுமே இல்லை, தண்ணி எதுவுமே கிடையாது கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து மணல் தீட்டு, கல், மேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம பாம்பன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா நடந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1480 அப்புறம் இப்போ நம்ம சைட்லேயே பீச்சாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், சைக்ளோன்லாம் வந்து பயங்கரமாக அட்டாக் ஆகும். அப்போ தனுஷ்கோடி சுற்றி பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், பாம்பன் சுற்றி கடல் அப்போ இருக்கும்போது சைக்ளோன்னா அதோட அட்டாக் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நினச்சி பாருங்க. 1480 அப்புறம் அந்த சின்ன சின்ன சைக்ளோனு, பெரிய பெரிய சைக்ளோனு எல்லாமே அப்பப்போ அட்டாக் ஆகி தான் அந்த பாம்பன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு இடத்துல சின்னதாக தண்ணி போக ஆரம்பித்தது தான் இந்த ஒரு பாம்பன் பாலம்னு சொல்லப்படுது. ஒரு சின்னதாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே பெருசாகி எவ்வளோ பரப்பளவு
இப்போ தண்ணி இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான் guys பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இப்போ இந்த பாம்பன் பாலம் தூக்குதுல இந்த இடத்துல மட்டும்தான் ஆழம் இருக்கும். ஏன்னா அப்போ ஒரு சின்ன கால்வாயாக உருவாகும் போது அப்போ இருந்த ஆளுங்கெல்லாம் வெடிகுண்டு போட்டு அதை இன்னமும் பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டினாங்க. ஏன்னா இங்கேருந்து ட்ரேடிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதிலாம் வந்து கப்பலில் தான் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கே இருக்க ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் சம்திங் ஏதோ ஒன்று ஏற்றுமதி இறக்குமதிக்காக இன்னும் ஆழமாக பள்ளம் தோண்டி கிட்டத்தட்ட 14 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா தகர்க்கிறாங்க. எதனாலனா அப்போ தான் வந்து கப்பல் வந்து போக முடியும். எல்லாம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தர தட்டும்ல. அதனால குறிப்பிட்ட இடத்த மட்டும் பாம்பு வச்சு பார்த்தீங்கன்னா தகர்க்கிறாங்க. 14 அடி வரைக்கும் தான் அவங்களால வந்து முடியுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த களிமண் சம்திங் பார்த்தீங்கன்னா அதனால வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெவலப் ஆக தான் அந்த இடம் இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு பள்ளமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரேடியா சின்னதா டெவலப் ஆக இன்னும் அந்த இடத்துல பாம்பு போட்டு தகர்க்கிறாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு 49 அடி கிட்டத்தட்ட 50 அடி இப்போ ஆழம் இருக்கும் guys. இந்த ஒரு பாம்பன் பாலத்துக்கு கீழே மட்டும்தான். நீங்கள் மற்ற எல்லா இடமும் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் கல்லு தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கும் போதே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கல்லு தான் இருக்கும். இந்த ஒரு பாம்பன் பாலம் திறக்குதுல்ல இது கீழே மட்டும்தான் 50 அடி ஆழம் இருக்கும் மக்களே. ஓகேங்களா? இப்போ பழைய காலத்து ஆளுங்களாம் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நோட்ஸ் மாதிரி எழுதியிருப்பாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து அங்கே போனோம், இது வழியாக போனோம், பாம்பன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு போனோம், அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல கூட நாங்கள் பாம்பன் பாலத்தில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது மக்களே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உண்மை. அவங்க வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்து கொடுத்தது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு கால்வாய் இருந்துச்சு, நாங்கள் படகு வழியாக போனோம், அது வழியாக போகணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க 1480க்குலாம் முன்னாடி இது வந்து மணல் தீட்டு கல் தீட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணோ கல்லோ இருந்த இடம் தான். 1480க்கு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி வந்து படகுல போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நாட்கள் போக தான் ஓகே நம்ம வந்து ரயில் போக்குவரத்துக்காக ஒரு பாலத்தை கட்டலான்னு சொல்லி தான் 1911 ஸ்டார்ட் பண்ணி 14 முடிச்சு 2022 வரைக்கும் இந்த ஒரு பாம்பன் பாலம் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 108 வருஷம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து கரண்ட் எல்லாமே இந்த புது பாம்பன் பிரிட்ஜ் அதாவது வந்து பைக்கோ காரோ அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் போகுதில்ல. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற காரு பைக் எல்லாமே அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் போகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எப்படி கரண்ட் போச்சுன்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியாது. அது எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் சின்னதாக இருக்குல்ல கம்பி மாதிரி அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கரண்ட் போனதுக்கு ப்ரூஃபு. ஸோ சின்னதாக கம்பி பார்த்தீங்கன்னா வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக தான் கைஸ் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் கரண்ட்டு ராமேஸ்வரத்துக்கும் சரி தனுஷ்கோடிக்கும் சரி எல்லா இடத்துக்குமே இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் போயிருக்கே தவிர்த்து அந்த ரோடு வழியாக ஃபஸ்ட்டு ரோடே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஒரு தண்ணி வழியாக தான் பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் 1988 இந்த ரோட் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து கட்டின உடனே அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து ஓவராலாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரண்ட் வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க மக்களே கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி இல்லாத இடம். ஓகேங்களா? மணல் திட்டு இருந்த இடம். மணல் கல் மேடு பாறைகள் அது மூலியமாக தான் நம்ம வந்து போக முடியுமே தவிர்த்து தண்ணியே கிடையாதுங்க. இந்த ரோட் பிரிட்ஜ்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாம்பன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கோ தனுஷ்கோடிக்கோ போகணும்னா ஒரே வழி தான் இருக்குது. இந்த ட்ரெயின் வசதி தான் மக்களே. ஓகேங்களா? 1988 எப்போ இந்த ரோடு பிரிட்ஜ் கட்டினாங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் பக்கத்து ஊர் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே ட்ரெயின் மூலியமாக தான் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரோட் மூலியமாகவும் நம்ம வந்து போகலாம், நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பைக்கில் போகலான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷமே வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு படித்ததுனால தாங்க என்னால் வந்து உங்களுக்கு சொல்ல முடியுது. இதை வந்து யாரோ சொல்லின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்ல. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆங்கிலேயர்கள்லாம் அந்த காலத்தில் இந்த பாம்பன் வழியாவோ ராமேஸ்வரத்துக்கு வந்து போகும்போது எந்த ஒரு ஆதாரமும் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. நாங்கள் வந்து கால்வாயை கடந்து போனோம், நாங்கள் வந்து ஆற்றை கடந்து போனோம், நாங்கள் வந்து படகுல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமே பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த புது பாலத்தை பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் சி பிரிட்ஜ் இதுதான் மக்களே. இந்த பிரிட்ஜோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.2 கிலோமீட்டர் guys. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னதான் நம்ம வந்து புது பாலத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தாலுமே பழைய பாலத்தில் ட்ராவல் பண்ணலன்ட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமே இருக்குது கைஸ். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணேன். அதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மைண்டில் வந்தது ஸோ இந்த பழைய பாலத்தில் வந்து ட்ராவல் பண்ணதை வந்து மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு.
ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சரி மக்களே, ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் பற்றி வந்து பேசலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிராண்ட் நியூ LHP கோச் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 16104 மக்களே. ஷார்ப்பாக 4 மணிக்கெலாம் ட்ரெயினை வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நிறுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா 3:45க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, செம்ம ஃபாஸ்ட்டு மக்களே. நான் கூட வந்து டீசல் லோக்கோ சரி ஓகே ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக தான் போவாங்கன்னு பார்த்தா இந்த பூவெல்லாம் வந்து பறக்கும் போதே வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு வந்து வேகமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி பாம்பன் பாலத்துலேயுமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு அந்த பழைய பாம்பன் பாலத்திலலாம் நான் வந்து படிச்சிருக்கிறத பற்றினா உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ரொம்ப பொறுமையாக போகுமா, பட் இந்த ஒரு புது பாலத்தில் ரொம்ப வேகமாக்கலே. இப்போ நார்மலாக வந்து ட்ராக்ல வந்து போகாது, அந்த அளவு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து போச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட பிரிட்ஜ் வந்து அந்த தூக்கு பாலம் தானே சொல்லுவாங்க, பழைய பாம்பன் பாலத்தையும் அப்படி தான் சொல்லுவாங்க. பழைய பாம்பன் பாலம் வந்து தூக்குறதுக்கு 30 நிமிஷம் ஆகுமா, அதேமாரி கீழே இறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகுமா. பட் இந்த ஒரு புது பாலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் மக்களே. 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கிடுது. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் சென்னை ராமேஸ்வரம் ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்போல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்துலாம் வந்து நிறைய ட்ரெயின் வந்து வரப்போகுது. ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஏகப்பட்ட ட்ரெயின் இனிமேட்டு இந்த பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணி தான் மக்களை வந்து போகுது. டைமிங் எல்லாருமே இந்த ராமேஸ்வரம் தாம்பரத்துக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 6:10க்குலாம் கரெக்டாக தாம்பரத்துலேருந்து டிபார்ட் ஆகி 5:40க்குலாம் ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிடுது. இது கம்பன் எக்ஸ்பிரஸ் இல்லை காய்ஸ், தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. இது ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து எடுத்துக்குது காய்ஸ். ஓவராலாக 618 கிலோமீட்டரு. ஓவராலாக நான் சொன்ன மாதிரி ஸோ எல்லா கோச்சஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 18 கோச்சஸ் வந்து இருந்திருக்கு இந்த ஒரு ட்ரெயின் பொறுத்த வரைக்கும். ஸோ லோகோ சேஞ்சுன்னு பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி விழுப்புரம் வரைக்கும் டீசல் லோகோ. ஸோ விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வேப் 7 பார்த்தீங்கன்னா வந்து புல் பண்ணிச்சுன்னு வந்து நினைக்கிறேன். ஆமாம், ஸோ வேப் 7 தான் பார்த்தீங்கன்னா வந்து புல் பண்ணிச்சு. ஓகே மக்களே, நான் குறிப்பிட்ட ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வ்ளாக் பண்ணிவிட்டு ஸோ தூங்கிட்டேன். ஸோ என்னால் வந்து அங்கே லைவில் வந்து வ்ளாக் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு செம ஒரு டயர்ட்னஸ். ஸோ அந்த டயர்ட் ஃபேஸோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து வ்ளாக் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே வந்து பண்ணலை. ஆல்ரெடி நான் நிறைய ஷூட்ஸ் முடிச்சுட்டு தான் அங்கே வந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து லைவ் வீடியோ வந்து பண்ண முடியல. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ஐ திங்க் நிறைய இன்னும் வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாங்க. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினாக இருக்கட்டும், இந்த நம்மளோட ஏசி லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து விட போகிறாங்க, அதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெயின்ஸ்லாம் வந்து இனாக்ரேட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைவில் வந்து ஒரு வ்ளாக் பண்ணணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாம்பன் பாலத்தை பற்றி பேசியிருப்பாங்க, ட்ரெயின் பற்றி பேசியிருப்பாங்க. பட் இந்த பழைய பாம்பன் பாலம் எப்படி அழிஞ்சுது, இந்த புது பாம்பன் பாலம் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வீடியோவில் எஸ்பெஷலாக உங்களுக்குன்னு வந்து ரெடி பண்ணது. ஸோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அதை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. புதிய பாம்பன் பாலத்தில் யாரெல்லாம் போகணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். பை பாய், லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மக்களே.